மதிப்புரிய மாமன்ற உறுப்பினர் திரு நேதாஜி கணேசன், வார்டு எண் 38. வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மாண்புமிகு ஆணையர் அவர்களே, துணை ஆணையர் அவர்களே, வட்டாட்சியர் அவர்களே, ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள், என்னை போன மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 4 வார்டு 38 எண்ணூர் நெடுஞ்சாலை 2A ரயில்வே கடவு மேம்பாலம் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நேரு நகர், துர்காதேவி நகர், அஜீஸ் நகர், சிவாஜி நகர் பொதுமக்கள் மூலக்கடை செல்வதற்கு 38வது வட்டத்தில் நாவலர் குடியிருப்பு அருகில் உள்ள உப்புத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாற்றுப்பாதை சாலை அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில், பெரம்பூரில் உள்ள பொதுமக்கள் ஆர்கே நகரில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் 38வது வட்டத்தில் நாவலர் குடியிருப்பு வழியாக சென்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் அவசர வசதிக்காக வாகனங்கள் செல்வதற்கும் உப்புத்துறைக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிகமாக வசதியாக சாலை அமைத்து தரப்படுமா என்பதை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மண்டலம் 4 வார்டு 38 உள்ள நாவலர் குடியிருப்பு அருகில் மத்திய அரசின் சால்ட் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்தினை பெருநகர சென்னை மாநகராட்சி வழங்க சால்ட் கார்ப்பரேஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இக்கடிதத்திற்கு சால்ட் கார்ப்பரேஷனிலிருந்து 16/10/2025 அன்று பெறப்பட்ட கடிதத்தில் அந்த இடத்தில் தற்போதைய வழிகாட்டின் மதிப்பீட்டில் 25% ரூபாய் 2.87 கோடி சால்ட் கார்ப்பரேஷன் செலுத்ததும், அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் அந்த இடத்தினை மருத்துவமனை மற்றும் விளையாட்டு திடல் மட்டுமே அமைக்க வேண்டும் என நிபந்தனை தெரிவிக்கப்பட்டு கடிதம் பெறப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது வரை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு இந்த நிலம் ஒப்படைப்பு செய்யப்படாத காரணத்தினாலும், மேலும் அந்த இடத்தில் மருத்துவமனை மற்றும் விளையாட்டு மைதானம் மட்டுமே அமைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாலும் மேற்குறிப்பிட்டுள்ள இடத்தில் புதிதாக சாலை அமைக்க இயலாத சூழல் உள்ளது. இருப்பினும் 2A ரயில்வே கடவு மேம்பாலம் பணி நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் சால்ட் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிகமாக ஈரக்கலவை கொண்டு வாகனங்கள் சிரமமின்றி செல்ல ஏதுவாக சமன் செய்து மக்கள் பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலாக இது சம்பந்தமாக பேசி வருகிறேன். கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல ஆணையர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்திருக்கின்றேன். இந்த கடிதம் சம்பந்தமாக நம்முடைய வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களும் சம்பந்தப்பட்ட துறைக்கு கடிதமும் தந்திருக்கின்றார். ஆனால் நம்மளுடைய டிஆர்ஓ லேண்ட் அண்ட் எஸ்டேட் அவர்களிடம் பலமுறை பேசியிருக்கின்றேன். நம்ம மண்டல குழு தலைவர், மண்டல குழு அலுவலர்களும் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். ஆனால் இதுவரையும் சம்பந்தமாக கிணத்தில் போட்ட கல் போல இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 12/2/2026 அன்று மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கவனத்திற்கு இந்த யானகவனி மேம்பால பணிகள் மேற்கொள்ளும் பொழுதே ரயில்வே துறை சார்ந்து சென்ட்ரல்ல இருந்து நிறைய அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுதே வந்து அவருடைய கவனத்துக்கு வந்து அந்த பகுதியை காமிச்சு இந்த மாதிரி நிலமாற்றம் செய்து தர முடியுமா என்ற கோரிக்கை முன்வைத்தோம். இருந்தாலும் அவர்கள் தரப்புல இருந்து அந்த நிலம் வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிற இந்த அடிப்படையில் வந்து நிலமாற்றம் செய்து தர முடியாது என்று வைத்திருக்கிறார்கள். நிலமாற்றம் செய்து தந்தால் கண்டிப்பாக மாமன்ற உறுப்பினர் வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே போல் தற்காலிகமாக இப்பொழுது அவங்க சாலை அமைத்து தரப்படும் என்று இப்பொழுது அந்த சாலையில் 12/2/2026 அன்று எங்களுடைய கழகத்தின் தலைவர் மாண்பு தமிழகத்தின் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த இடத்தை கழக அந்த மேம்பால பணியை துவக்கி வைத்தார். தாங்களும் வந்திருந்தீர்கள். அதற்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வந்தது, பணி முடக்கப்பட்டது. இப்பொழுது அந்த பணி துவக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த பணி துவக்கப்பட்ட நாள் அன்று அந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினருக்கோ இல்லை மண்டல குழு தலைவராக இருக்கின்ற எனக்கோ எந்தவித தகவலும் அந்த மேம்பால பணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பு கொள்ளவில்லை. அந்த பணி துவங்குவதாக கூறவும் இல்லை. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட சுமார் 1000 வாகனங்கள், போக்குவரத்து வாகனங்கள் கடந்து செல்ல வேண்டிய பகுதி 3 அரசு பள்ளிகள் இருக்கின்றது, 4 சென்னை பெருநகர பள்ளிகள் இருக்கின்றது. பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அரசு அதிகாரிகள் இதுவரையும் வந்து இல்லம்மா வந்து பார்க்கணும் இல்லையா? ஒரு வேலை இருந்து ஆரம்பிச்சு விட்டா போகாது. மக்கள் பெற கஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? இதுவரையும் ஆணையர் வந்திருக்காரா, இல்ல துணை ஆணையர் வந்திருக்காரா, இல்ல வந்து வந்து பார்த்திருக்காரா?
மக்கள் வந்து போக முடியல. ஒரு 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் 8:45 மணிக்கு பள்ளிக்கூடம்னா, ஏன்னா டிவிஷன் எண்டு நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் வந்து கடந்து செல்ல முடியல, மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு காவலர் கூட நியமிக்க முடியல. அந்த இடத்துல 2 காவலர்கள் நியமித்து போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும். மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வழிபாதையை செய்து தர வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கை. செய்து தருவதா தான் இப்ப நான் தெளிவா வந்து சொன்னேன். அந்த இடத்துல 2B வரைக்கு போது பிரிட்ஜ் வரைக்கும் தற்காலிக அமைத்து கொடுங்க. தற்காலிகமா மாற்றி காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து காவல்துறையை நியமித்தா நன்றி, நன்றாக இருக்கும். அடுத்ததுமா அண்ணா கேள்வி நேரம் முடிந்தது. இல்லைம்மா, அடுத்து இது சம்பந்தமா தான். என் பகுதியில் மழைநீர் கால்வாய் வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக கேட்டுருக்கேன். அண்ணனுக்கு கூட ஒரு வாட்டி ஃபோனில் சொன்னேன், பேசுகிறேன். துணை மேயர் சொன்னாங்க, அப்பா சின்ன சின்னதானப்பா உடனே போட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. அது சம்பந்தமாக சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே மழைநீர் கால்வாய் ஒப்பந்தம் கோரப்பட்டது, ஒப்பந்தம் வெறுக்கப்பட்டது, கால்வாய் வேலையும் துவங்கப்பட்டது சட்டமன்ற எலெக்ஷன் அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து 1.5 கிலோமீட்டர், மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்கு வழியே கிடையாது. வருகின்றது மழை காலம், ஃபுல்லாக வேலையை நிப்பாட்டிட்டாங்க. இந்த வேலையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க. பொதுமக்கள் நலன் கருதி அந்த மழைநீர் கால்வாய் வேலையை மீண்டும் துவைக்கப்படுமாறு மேயர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.